நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வரணும். நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் அது என்ன ஏன் பேக் எடுக்கிற? மீ விசஸ் மீனா ஐயம் மீ விசஸ் அக்கா பேக் தான் வந்து நம்ம வந்து 2 பேக் டோர் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு அதை பார்க்கணும். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஓகே, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இது யாருக்கு? எனக்கு சுண்டி வர கை கூட இதெல்லாம் வந்து 10 பத்தாது. இது எதுக்கு இந்த வளையலே நான் போட்டு காட்டுறேன். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா. நான் போட்டு காட்டுவேன். 3 ஜிப்புமே பார்த்து. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அப்படின்னா இது என்னோட மானங்கிட்ட பொழப்பு. தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இது வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் என்னோட வளையல். இது வந்து என்னோடது கைஸ். ஆனா அது திருட்டு நாய் திருடி போட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? யாரையுமே நம்பாதீங்க. காசு 1 ரூபா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா காலேஜ் போகையில் இந்த வேன்லாம் எங்கனையாவது இந்த என்ன பெட்ரோல் போட நிறுத்துவாங்கள்ல, அப்போ வந்து பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் பிச்சை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. 1 ரூபா வந்து உள்ளே இருக்குது. ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றுமே உள்ளே இல்லை. இது என்னன்னே தெரியலை. இப்போ எடுத்துக்கூடாது கைஸ். நான் வந்து ஸ்கூல் 12th படிக்கையில் எடுத்துருக்கணும். இப்படி சொல்லு நான் அவ்வளோ கடமாக வச்சுருந்தேன் பேக் அப்படின்னு சொல்லிடு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவ்வளோ கேவலமா தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே. என்ன வியாதி? குட்டியாவா இருக்கான் அவன். சடப்பண்ணி மாதிரி இருக்கான். சின்ன பிள்ளைனோட சின்ன அடுத்த கிஃப்டா வந்து நம்ம பார்க்க போறோம். வருது. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? 3 பாட புத்தகங்கள். இதுக்கு எதுக்கு இந்த புத்தகங்கள்லாம்? நம்ம காலேஜ் படிக்கிறேன் அதானே வச்சிருப்பேன். பாஸ் பண்ணாதானப்பா டிகிரி கொடுப்பாங்க. வேற என்ன வச்சிருப்பேன்? காலேஜ் நான் காட்டவா? காலேஜ் படிக்கிற காசுலாம் எவ்வளோ வச்சிருக்காங்க. இதை காட்டு போய் காட்டிப்பா. 2 பேரும் தொடப்பக்கட்டை எடுத்து நீ எடுக்கிறேன்னு தின்னுட்டு பேக் இல்லை, குப்பை தொட்டி பிரியாணி. ஒன்று தெரியுமா? செம்ம டேஸ்டாக இருக்கும். மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதனைக்கு மீதி அந்த ரொட்டி சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை ஸ்கூல்ல கொண்டு போய் முங்கியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இது என்ன நோட்டு வந்திருக்கு? என்னமோ நோட்டெல்லாம் நான் வந்து அவளுக்கு கேவலம் நோட்டில் வச்சு நோட்டெல்லாம் எதுக்கு அற்புதமாக பேசுவாங்க இவங்க வந்து. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்போ இந்த டவுட்லாம் இதில் வந்து நம்ம என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் பேஜையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் வந்து சிட்டி. நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. மேட்டர் நமக்குள்ளேயே கான்ஃபிடென்ஷியலா சீக்ரெட்டா இருக்கணும். நீ படிக்கிற பொண்ணா? காலேஜ் நோட் இப்படி தான் வந்து கட்லாம் பண்ணுவாங்க பாருங்க. இந்த மாதிரி இது ரஃப் நோட்டுப்பா. இது ரஃப் நோட்டு கட் பண்ணி இது நம்ம இப்படி விடுறத விட இப்படி ஒரே இதை கிழிச்சிடலாம். அதனால கிழியாது. சரி, இதெல்லாம் அப்புறம் பாரு. ரைட். இப்போ நான் தான் இருக்குன்னு யாரும் இந்த மானங்கிட்ட பொழப்பு. இதப்பா எடுத்துக்க வேண்டாம். தான் பண்ணி மூடிட்டு நான் போட்டு இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த பவுச் இதெல்லாம் ஒன்னிடம் இருக்காதான்? என்னட்ட என் பவுச்செல்லாம் எடுத்து பாருங்க. பேக்கெல்லாம் நீட்டாக இருக்கும். சொல்லு உன்னிட்ட அந்த பவுச் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நல்லா இருக்கு. வச்சிருந்தேன். இப்போ காலேஜ் காலேஜ் படிக்கிற எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கு பவுச். கையால மூடியதான் அந்த இது இப்படியே எழுதியா நீ? இதில் நீ எழுதி பாரு.
ஏய் அப்துல் கலாம் கையெழுத்து போடலாம் அப்படி தயவு செய்து அழாத ரஞ்சிதா. இருக்கும் 3 பேர் எப்படி இருக்கும் அப்படி அன்னைக்கு இந்த நான் இது எதுக்கு எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பேக்ல வந்து பென்சில் எடுக்க வந்தேன் எனக்கு அந்த பக்கம் நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வரணும். இதுல தான் என் பென்சில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? ஏய் என்ன இந்த முகமே வருது எனக்கு அந்த பென்சில் எல்லாம் வந்தாகணும் எனக்கு தெரியாது இது களவாணி திருட்டு களவாணி எடுத்து வச்சுக்குது அசிங்கமா இல்ல உனக்கு? ஓப்பன் பண்ண முடியல. எப்படி ஓபன் பண்ணு இதை ஓப்பன் பண்ண முடியல. 2 கேவலமா இருக்கும். அவ்வளவு அப்படி தாண்டி வச்சிருந்த மறக்க முடியுமா இந்த மங்கையர் அரசியை? இந்த மங்கையர் அரசியை மறக்க முடியுமா? ஒண்ணு பரவாயில்ல அடுத்து உன்னோட பேக் இருக்கு கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கற போல. அது அப்ப பாத்துக்கோ பார்ட் 2 வந்து போடுறோம். நான் என்னோட பேக்ல நீட்டா இருக்கும். நீங்க பாருங்க அந்த அப்ப பேக் பாத்துக்கோ எனக்கு ஒரு காலம் வந்தா உனக்கு ஒரு காலம் வராதா ஏய் தேவையில்லாம நம்ம பஞ்ச் டயலாக் பேசுற. ஒண்ணுமே காலேஜ் பேக். ஆனால் 12th பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதில் நிறைய புக் கொடுப்பாங்களே, இப்போ கம்மி தானே, அதனால் ஒன்றும் இருக்காது. பட் காட்டுறேன். சரி சரி வை பரவாயில்ல, இருங்க பார்ப்போம். கிறுக்கலாச்சி வாங்கி போட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது என்னது? எல்லாமே சர்டிஃபிகேட் என்னோட சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லை தவிர இதில் இன்னமும் இருக்கு. இருங்க இது இப்போ 9th படிக்கிறது. 10th 9th இது 9th படிக்கிறது. உண்மை நினைச்சேன் சிரிச்சேன். இப்படி ஒரு அழகிய குப்பை தொட்டியை உங்களால் பார்த்துருக்க முடியாது. தூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் பேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? படிக்க. ஆனால் இவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு புதிய கண்ணன் கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்களும் கொடுத்தேன் கருமத்தில். ஐயோ அந்த பேக்லாம் பார்த்த மனசு இருக்க முடியாது. முழிக்கிறான் பாருங்க, எப்படி முழிக்கிறான் பாருங்க. சூச்சமத்தை கண்டு விட்டாங்க. என் பேக்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்கும். பாய்.